கடந்த காலம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சினிமா மாதிரி தாங்க. ஒரு சினிமா மாதிரி தாங்க. எல்லா சினிமாலையும் பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகளை எடுத்து அது பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாத்தி இன்டர்பிரிட்டேஷனை மாத்தி ஒரு கிரியேட்டிவ் பிரசன்டேஷனா பண்ற மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய கடந்த காலத்தை பத்தி வச்சிருக்கிற எல்லா பிளாஷ்பேக்குமே கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுவே உண்மை இல்லை. அடுத்தது, அதை நீங்க அனுபவிக்கிறதும் கடந்த காலத்துல இல்ல, இப்ப நிகழ்காலத்துல. அதே மாதிரி உங்க எதிர்காலம், நீங்க எவ்வளவுதான் நாளை 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 நாளைன்னு போஸ்ட்போன் பண்ணாலும் அந்த நாளையை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற ஆங்ஸைட்டி, ப்ரிப்பரேஷன், ஹோப்பு, எக்ஸ்பெக்டேஷன், பிளானு, இது எல்லாம் தான் உங்களுடைய எதிர்காலம். அதை எப்பதான் அனுபவிக்க போறீங்க? அதையும் திரும்ப நிகழ்காலத்துல தான் அனுபவிக்கிறீங்க. நாளைக்கு ஒரு வீடு கட்டிட்டா என் வாழ்க்கையே சொர்க்கமாயிடும் அப்படின்னு நினைச்சு செயல்படுறீங்க. வீடு கட்டி முடிஞ்ச பிறகு நிகழ்காலத்துல அந்த வீடு வந்துருச்சு, அதை அனுபவிக்கிறீங்களா? உடனே மனம் உங்களை கடந்த எதிர்காலத்துக்கு தூக்கிட்டு போயிடுது. உங்களை உங்கள் சுய விருப்பம் இல்லாமல் எதிர்காலத்திலேயே கடத்தி கொண்டு போய் வைத்திருப்பதனால் உங்கள் மனம் எக்காலத்தும் உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ விடுவதில்லை.